ஆசீர்வதிப்பார்கள். ஒரு ஜெபத்தோடு நாளின் செய்திக்குள்ளாக சுருக்கமான செய்திக்குள்ளாக கட்டளை பிடிச்சோமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய மகிமை நிறைந்த வேத வாக்கியங்களை படிக்கும் பொழுது எங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. 2024 வருடம் முடிவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் அப்படியே திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்க்கணும்னு சொன்னா லோத்துடைய மனைவி திரும்பி பார்க்கிற மாதிரி இருப்பாரு. ஆபத்து இருக்கு. 2 திரும்பி பார்க்கிறது. ஒண்ணு ஆண்டவருக்கு நன்மைகளை திரும்பி பார்க்கிறது, இன்னொன்று உலக ஆசைகளை திரும்பி பார்க்கிறது. 2 திருப்பத்துல ஒரு திரும்பி பார்க்கறது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. ரொம்ப 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 பயங்கரமானது. அந்த திரும்பி பார்த்தது மட்டும் யாருக்கும் கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படியே திரும்பி பார்க்கணும். எசேக்கியா ஒரு மனிதர் இருந்தாரு. அவர் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கறது நினைச்சிட்டாரு, மறந்து போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கும் பொழுதுதான் அந்த நன்மைகள், அந்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்தும். என்ன, லோத்துடைய மனைவி ஆண்டவர் சொல்லி திரும்பி பார்க்க போனார். ஏன்னா அவங்க திரும்பி பார்த்தாங்க. எது திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில அவங்க மனசுக்குள்ள போராடிட்டு இருந்த இச்சைகள் எல்லாம் அவங்க கண்டது. சரிங்களா? இன்னைக்கு லோத்துடைய மனைவிக்கு அவங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க மனசுல சேகரிச்சுட்டு இருக்காங்க. அதை திரும்பி பார்க்கும்போது அது அவங்களுக்கு கவர்ச்சியா இருந்துச்சு, அது அவங்களை உப்புதுணம் மாறிச்சு. இன்னைக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அல்லது தேவனிடமும் எதையும் நம்ம பெரிதாக கருதி அதை கணக்கில் வைக்கக்கூடாது. அது நம்ம திரும்பி பார்க்க. தேவனிடமும் நம்ம எதையாவது நேர்மையா நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த காரியம் நம்மள ஆண்டவருக்கு திருப்போம். அது அப்படியே இருக்கும். நீங்க பாருங்க சொல்லுவோம், என்னைய கொஞ்சம் பாரு, என்னைய கொஞ்சம் பாரு சொல்லுவோம். பணமும் பொருளும் செல்வமும் என்னைய பாரு சொல்லுவோம். நீ ஆண்டவர் பார்க்க சொல்லுவோம். அப்படிதான் சொல்லிச்சு யாரு? லோத்தி மனைவிட்ட. அதனாலதான் அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. நாம எதை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம்? 2024 வருஷத்துல இறுதிக்குள்ள வந்துருக்கோம். எதை திரும்பி பார்த்துருக்கோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்துருக்கோமா, அல்லது நம்ம உலக விஷயங்களை திரும்பி பார்த்துருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி நடத்தினார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இந்த வசனத்தை படிச்சோம். ஏசாயா 42:14 ஒரு வாசிங்க, நேரம் வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சபையுமாக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்க வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. எத்தனை பேர் கண் பார்வை இல்லாதவங்களை பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்து போடுறேன். கண் பார்வை இல்லாதவங்களை பார்த்துருக்கோம். எனக்கு நம்ம சர்ச்சில் பாட்டு போடலாம். நம்ம சகோதரர் தாஸ் பஜி, அப்புறம் ஒரு டீ போடலாம் வாசாரு, அலெக்ஸ் அவர், அவங்க கான்டாக்ட் இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து போன சகோதரர் லிவிங்ஸ்டன், அவரும் உங்க இதில் ஒரு கால் பண்ணி பேசுறேன். பார்வையற்றவர்கள் சொல்றேன். இந்த பார்வையற்றவர்களுடைய வாழ்க்கையை மக்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவங்க எப்படி தன்னுடைய காலத்தை கடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியம். பார்வையற்றவர்கள் நீங்க இப்போ நீங்க வெளியில போகும்போதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா பார்வையற்றவங்க நீங்க பார்க்கலாம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஏன்னா அப்படியே ஒரு பில் வச்சிருப்பாங்க, அந்த கம்புலேயே பில் இருக்கும், அதை அடிச்சுட்டு போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க எந்த தடுப்பு இருந்தால் அது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த எக்கோ அவங்களுக்கு அது துல்லியமாக தெரியும். நமக்கு எக்கோலாம் பார்க்கறது நமக்கு கண்டுபிடிக்கல. அந்த எக்கோ பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த இடத்துல நமக்கு எதிர சோறு வருது, அது வருது. மொபைல் பறக்க பார்த்தீங்களா? மொபைல் பறக்கும் போது அவ்வளோ வேகமாக பறக்கும், ஆனால் எதுலையும் மோதாது. பார்த்தீங்களா? அது மாதிரி அவங்களுக்கு தெரியும், அந்த எக்கோ தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். குருடர்களை பார்க்கும் பொழுது, கண்பாறை விஷயங்களை பார்க்கும் பொழுது அவங்க நடந்து போற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமும் நடக்கும். நமக்கு ஒரு நிமிஷம் கடந்து போச்சுன்னா
இருக்கிற பெரிய கஷ்டமா இருக்குது. அந்த மெழுகுதிரியை கண்டுபிடிக்க பண்ணி, தீப்பெட்டியை கண்டுபிடிக்க பண்ணி, டார்ச் லைட்டை கண்டுபிடிக்க பண்ணி என்ன ஆயிரும்? போதும் ஆயிரும். அப்படி திணறி அப்படியே நிற்போம். அப்படியே அப்படியே போராடிட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த கண்ணு வந்து அந்த மாதிரி அனுபவம் நடந்து இப்போ பாருங்க, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? கண்ணாம்பூச்சி. கண்ணாம்பூச்சி ஒரு ரவுண்டு போட்டுவாங்க. அது ஒன்று இருக்கு. ரவுண்டு போட்டு கண்ணை எடுத்து அப்படியே பிடிக்கணும். யாரையாரு தொடரும். ஏன்னா ஒருத்தர் கண்ணை முடிச்சு ஒழியணும், எல்லாரும் அது கண்டுபிடிப்பாங்க. அப்படியே விளையாட்டு இருக்கு. அப்புறம் கண்ணை கட்டிட்டு பானை உடைப்பாங்க. அப்படிதான் கடைசியை விட்டு போய் வாட பானை. இந்த கண்ணை கட்டி விட்டு எப்படி இருக்கும்? எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப ஒன்றுக்கு என்ன இருட்டு அப்படின்னாலே அது வந்து ஒரு பயங்கரம் செய்யுது. இப்போ இன்னும் வசனம் சொல்லிட்டு பாருங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி யாருக்கு சொல்லப்படுது? இந்த உலகத்துக்கு எல்லா பார்வையிட்டவங்களும் சொல்லப்படுதா அப்படின்னா கிடையாது. அது யாரும் குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அப்படின்னா, இந்த உலகத்துல we know nothing. இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே தெரியாது. நாம as like நம்ம ஒரு குருடர்ல போலதான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையோட ரகசியங்கள் நமக்கு புரியாது, எதிர்காலம் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே ஒரு குருடர்ல போலதான் இந்த உலகத்தை வாழ்ந்துருக்க முடியுமானது. எத்தனை பேருக்கு உணர்வு? நம்ம பயணிக்கிற பயணம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பெரும்பாலும் குருடர்களை போலதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனா அதை நம்ம உணரணும். இந்த உலகத்துல நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைகள். நம்ம ஆண்டோடைய பார்வையில நம்ம பார்வையற்றவர்கள் தான். என்ன பார்வையற்றவர்களாக தான் இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியில நான் நடத்துவே சொல்றாரு. இந்த உலகத்துல நமக்கு வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள முடியாத புதையல்கள், பொக்கிஷங்கள், அல்லது வந்து நமக்கு அறிந்து கொள்ள முடியாத காரியங்கள், நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அடுத்த நொடியில நம்ம எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி வாழ்க்கையோட திட்டங்கள் நம்ம வச்சிருக்கோம், ஆனா திட்டம் எப்படி நடைபெறும் தெரியாது. அந்த திட்டங்கள் வந்து எந்த வகையில எந்த சூழ்நிலையில எப்படி நிறைவேறும் நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு குருடர் தான். மேபி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய கற்பனைகள் செய்யலாம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி செய்வோம், இது இருப்போம், அப்படி இருப்போம், அப்படி இருப்போம், கற்பனை செய்யலாம். ஆனா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு குருடர்களை போல தான் இருக்கோம். ஆனா அந்த 2024 வருஷத்துல குருடர்களாக சுத்திட்டு இருக்க நம்ம ஆண்டவர் அறியாத வழியில நினைச்சிருக்காரு. நினைக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியம். குருடர்களை நடத்துவது போல, அவங்க தெரியாத பாதைகள் நடத்துவது போல ஆண்டவர்களை சொல்லுங்க. இது வந்து நம்ம சில நேரத்தில் பிரயாணம் பண்ணி போவோம் பார்த்துருங்க. தெரியாத ஊர்களுக்கு போவோம், தெரியாத ஊர்களுக்கு போவோம். ஒருவேளை பஸ்ஸில் போனோம்னா 4 பேர் கேட்டு 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 போவோம். என்ன இப்பெல்லாம் வந்து கூகுள் மேப் போடுறோம். கூகுள் மேப் போட்டு வந்து போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். தெரியாத இடத்துக்கு போகும்போது அப்படி போயிட்டே இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நடந்து போயிருக்காங்க. அவங்க கூகுள் மேப் கிடையாது. கூகுள் மேப் கிடையாது. நம்ம இப்போ போகிறோம், எந்த ஊர்ல என்ன இருக்கும், என்ன ஸ்கூல்ல இருக்கும், அங்க வந்து சாப்பாட்டுக்கு என்ன, அங்க தங்குறதுக்கு என்ன, அங்க வந்து தண்ணி குடிக்க என்ன, அது என்ன, இது என்னன்னு யோசிட்டே நம்ம போகணும் வச்சுக்கோங்களேன். அங்க எந்த வாய்ப்பு இருக்குமா, அந்த வாய்ப்பு இருக்குமா, அப்படி யோசிட்டே போகும். தெரியாத ஊருக்கு போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தான் போறாங்க? கானான் தேசத்துக்கு பிரயாணம் போகும்போது ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. மோசே என்ன ஒரு தேவ மனிதன் முன்னாடி போறாரு. ஆண்டவரோட பேச 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 அந்த மோசே ஆண்டவர் காண்பிக்கிற வழியை நோக்கி இந்த ஜனங்கள் வந்து போயிட்டே இருக்கிறதுதான். அவங்க ஒண்ணும் தெரியாது. எங்க போறோம், அங்க கரண்ட் போற இடம் நம்ம அது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, அது இருக்கா, ஒன்றும் அங்க வானத்துல இருந்து மண்ணால சாப்பாடு தண்ணி அங்க இருந்து ஆண்டு கொடுத்தாரு. ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எந்த வழி, எந்த ரூட்டு, ஏதோ ஒண்ணு தெரியும். ஆண்டவர் நடத்தி கொண்டு போனாலும் போகணும். நம்முடைய வாழ்க்கை பயணம், நம்ம வேதாந்தத்துல யாத்திரை ஆகும், யாத்திரை ஆகும், பயண புத்தகம், பயண புத்தகம். அந்த பயண புத்தகத்துல நீங்க படிச்சு பார்த்து ஒரே பயணம், ஒரே பயணம். நமக்கு பயணம் தான் இந்த உலகத்துல வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல ஓடி போயிட்டு இருக்கோம்.
ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அந்த வாழ்க்கை வேலைகள் சொன்னா, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்களோ அதே போலதான் இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு குருடர்கள் போல இருக்கும். நமக்கு வாதம் தெரியாது, ஒன்றும் தெரியும். 2024 வருஷத்துல ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் பாதை எனக்கு எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது, ஒரு காரியமும் தெரியாது. ஆனா வேதத்துல படிக்கிறோம், ஆண்டவர் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்துல நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நம்ம திட்டமிட்ட காரியத்தெல்லாம் செஞ்சோமா அப்படின்னு இருக்காது. ஆண்டவர் நேரம் நம்மளை நடத்தி கொடுப்பாரு, அறியாத வழிகளை நம்ம நடத்தி கொண்டு வந்திருப்பாரு. யோசிக்காத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம். ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் கூட்டரை அறியாத வழியில் நடத்துவார். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்வையில் ஆண்டவர்கள் போயிட்டு நம்ம கூட்டர்கள் வளர்றோமோ அந்த அளவுக்கு அவர் அதிசயமாக காரியம் செய்வார். நம்ம எரேமியா புத்தகத்துல படிக்கிற போதும் அந்த 33 அறியாததும் என அறியாத காரியங்கள் செய்யணும்னு சொல்றாரு. வேதம் சொல்றது அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து பாருங்க. ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வர பாதை நமக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போன பாதை தெரியாது, ஒன்றே தெரியாது. கூட்டோட வந்தார், என்ன பாதை என்ன எங்க போகணும்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அழைத்து கொண்டபடியே அவர் சொன்னபடியே அவருடைய வழி நடந்தபடி அவருடைய கைடன்ஸ் படி அப்படியே போயிட்டே இருக்காரு. அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கு. கூடாரங்களை பேர்த்து கொண்டு போதும் போதும் அப்படியே போயிட்டே இருக்காரு. ஆபிரகாம் ஒரு குருடனாக இருக்கார், ஆண்டவர் நடத்தினார். யோசேப்பு ஒரு குருடராக இருக்காரு. அவரு அப்பாட்ட இருக்கும்பொழுது, அப்பா கூட சூழ்நிலை இருக்கும்பொழுது அவருக்கு தெரியும், ஆடு மேய்க்கிற இடம் தெரியும், சகோதரர் ஆடு மேய்க்கிற இடம் தெரியும், தன்னுடைய தோட்டத்துறவை எங்களுக்கு தெரியும், வீடு மற்ற காரியங்கள் எங்களுக்கு தெரியும், என்னென்ன காரியத்தை எங்களுக்கு செய்ய தெரியும். ஆனா அடுத்த முறை ஒரு போற வாரம் தெரியாது. அவருடைய சரௌண்டிங்ல ஒரு இருக்க காலம் வரைக்கும் அவரு பாதைகள் உலகத்துக்கு பழக்கப்படுத்தலாம். ஆனா அதுக்கு போன பாதை அவருக்கு ஒன்று, அவருடைய கட்டுப்பாட்டிலே அது இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டிலே அவருடைய காரியம் இல்லை. அவர் பிளான் பண்ணி போனாரா, நம்ம இங்க போகணும் அங்க போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும் பிளான் பண்ணாங்க. எனக்கு இப்ப போய் இப்ப நான் வந்து ராஜாவா இருக்கணும், அவருடைய பிளான் பண்ணல. ஆண்டவர் அந்த கூடனை நடத்தி கொண்டு போனாங்க. அதே போல இந்த ஆவிக்குரிய பயணத்துல, இந்த உலக பயணத்துல பல்லோகம் வெற்று வரைக்கும் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துவார் என்று சொன்னார், தெரியாத பாதைகளில் நம்மை அழைத்து கொண்டு வந்து, அன்பானவர்களே, தெரியாத பாதைகளில் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவர் அதிசயமாக நம்ம குருபிதாக்களை தெரியாத பாதைகளை நடத்திருக்கார். டெஸ்டினேஷன் கூட தெரிஞ்சாலும் கான்டேஷன் தெரிஞ்சாலும் அவங்க போற பாதையுடைய சூழ்நிலைகள் கணிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் தெரியாத பாதைகளை நடத்தி கொண்டு வந்தார். வேதம் சொல்றது அவனுக்கு முன்பாக இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்கினார். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக பிரயாணங்கிற விஷயத்துல இருள் இருந்தா எப்படி போக முடியும்? இருளாக போக முடியாதுதான். இருட்டு வந்து நம்முடைய பிரயாணத்தை வந்து பின்தங்க வைக்கும். இருட்டு நம்முடைய பிரயாணத்தை வந்து தாமதிக்க வைக்கும். இருட்டு நம்முடைய பிரயாணத்தை வந்து ஒரு பதட்டம், என்ன ஒரு பதட்டம். வீட்டு வண்டியில வெற்றி தெரியல அப்படியே பார்த்து பார்த்து பரலாம் எதுவும் தெரியாது, மேடை இருந்து ஒன்றும் தெரியாது. அப்படியே வண்டியை மெதுவாக பார்த்து அப்படியே ஸ்லோவா போயிட்டு கொண்டுதான், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல நம்ம நடந்து போறோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ பூச்சிக்குள் வருமோ, அது வருமோ இது வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே போகணும். ஐயோ கீழே விழுந்துருமோ அப்படி ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே போகணும். அந்த பிரயாணம் வந்து மன திருப்தியா போவாது, அப்படியே ஒரு ஒரு பதட்டத்தோட தான் போகும். இருட்டு பயணம் ஒரு பதட்டத்தோட போகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பயணம் வெளிச்சத்துக்கு முன்பாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பயணத்துக்கு முன்பாக வெளிச்சத்தை இரவில் அக்னி சம்பவம். அந்த அக்னி சம்பவம் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்தது. அந்த அக்னி சம்பவம் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, அந்த அக்னி ஸ்தம்பம் அந்த குளிரை தாக்குறதுக்கான வேலை கொடுத்து, இன்றைக்கு அந்த அக்னி ஸ்தம்பம் அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து உங்களுடைய பாதைகளுக்கு முன்னாக இருளை என்ன செய்யறா, இருளை ஆண்டவர் வெளிச்சமா. இந்த 2024 வருஷத்துல
நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு இருட்டான காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வருஷத்துல நமக்காக இருளை விலக பண்ணிட்டார். இருளை ஆண்டவர் விலக பண்ணிட்டார். இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றிருக்கார். பிரியமானவர்களே, இவ்வளவு செய்த ஆண்டவர் அடுத்து பாருங்க, கோணலை செவ்வையுமாக்குவேன். கோணலை செவ்வையுமாக்குவேன். நம்ம பிரயாணம் இருக்குது. பிரயாணத்துல வந்து கோணலான பாதை, கோணலான பாதை அப்படி இப்படி இப்படி அப்படியும் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கோணலான பாதை கோணலான பாதையில வந்து கம்ஃபர்டபுளா போக முடியுமா? கம்ஃபர்டபுளா போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கோணலானதெல்லாம் செவ்வையாக்குவேன் அப்படிங்கிறாரு. ஒரு வருஷத்துல படிக்கிறேன், நான் முன்னே போய் கோணலானதை நினைச்சுவேன் செவ்வையாக்குவேன். 2024 வருஷத்துல நம்மளுக்கு பயணம் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் நம்ம முன்பதாக போய் ஆண்டவர் நினைச்சுக்காருமா, நம்முடைய கோணலான வழிகளை தான் பார்த்து 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 என் பிள்ளை நடந்து வருது, என் பிள்ளை நடந்து வருது. அரசியல்வாதிகள் இந்த அவ்வளவு நாள் அந்த இடத்துல ரோடு போடாம இருக்கும். ஆனா அந்த இடத்துல அரசியல்வாதி வரான்னு சொன்னா பட்ட ரோடு போடுவாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து நம்முடைய பிரயாணத்துல அதே போல நம்ம எந்த இடத்துல நடந்து போறோமோ அந்த இடத்த ஆண்டவர் கோணலான சரி பண்ணுவார். சரி பண்ணுவார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆண்டவர் நமக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் அவாந்திர வழியே பாதை ஆயத்தம் பண்றதே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலா என்ன இந்த வாக்குறுதி பார்த்தீங்களா? வாக்குறுதி பார்த்தீங்களா? அது ஒட்டுமொத்த வாக்குறுதி இருக்கு அப்படின்னு பொதுவான வாக்குறுதி இல்லை. ஆண்டவர் தனித்தனியாக நம்மளை வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவருடைய வாக்குறுதிகள் தனி மனிதனை நம்ம இண்டிவிஜுவலா நம்முடைய பாதைகள் வந்து போனலாம் சரியாக கூட தெரியும். ஆண்டவர் என்னுடைய பாதையில என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கை பயணத்துல எப்படி கோணலானதை சரி செய்யறாரு. எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கோணங்கள் இருக்குது, அத்தனை கோணங்களையும் ஆண்டவர் சரியாக்கிறார். இத்தனை பாதைகளையும் ஆண்டவர் செய்ய இதெல்லாம் ஆண்டவர் செய்து சொல்றாரு, இந்த காரியங்களை நான் அவர்கள் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இதெல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டு அவர்களை கைவிட போதும் இல்லை அப்படின்னு கைவிட்டார் ஆண்டவர். கூட கைவிடல. பாட்டு பாடுவோம். நான் இந்த பாட்டு நான் பாடு ஏற்போடு கைவிட்டாரோ இல்ல பாட்டு. யாரும் அவரை ஏமாந்துள்ளோ இல்லை இல்லை. 2024 வருஷத்துக்கு பாருங்க, நிறைய பேருக்கு யோசனை கொடுக்குறது கொரோனாக்கு அப்புறம் இந்த வருஷம் என்ன வேலை வரும் எல்லாம். போன வருஷம் அந்த 2019 இருந்து கிட்டத்தட்ட 23 வரைக்கும் என்னது இந்த ஆரம்பிக்கும் பயமா இருக்கும். இந்த வருஷத்துல என்ன நோய் வரப்போதோ தெரியல, என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கதான் செய்யும். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்காக செய்கிறார். எதை மிச்சம் பண்ணுவது, எதை வந்து அதாவது நிலுவை வைப்பது, நிலுவை வைப்பது. சில நேரத்தில் நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுப்போம் இல்லையா, அரசாங்க அதிகாரி ரெக்வஸ்ட் கொடுப்போம். சில நேரம் கையில வடை சாப்பிட்டு எண்ணெய் வச்சு கொடுக்குவோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. அல்லது அதை தூக்கி என் கிடப்பு போடுவோம். அப்புறம் போகும்போது யார் கேட்போம், என்ன விஷயமா இருக்கு. பல முறை போய்ப்போம், ஆனா யார் என்ன விஷயமா இருக்கு கேட்பாங்க. அப்படி ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அவருடைய நம்முடைய காரியத்தை ஒரு கிடப்படும் கிடப்படும். ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்றது, இந்த காரியங்களை நான் அவருக்கு செய்து அப்படின்னா everything for us. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எது செய்யணுமோ எது தேவைப்படுதோ அதை வந்து அவர் செய்யறாரு. அவர் கிடப்ப போடுறது அவர் கிடப்ப போட மாட்டார் அப்படின்னு அதை வந்து கிடப்ப போட்டு அவர் நம்மகிட்ட வந்து அவரு
வந்து அலட்சியம் பண்ற மாதிரி இருந்தது. ஆண்டவர் நம்முடைய ரெக்வெஸ்ட கனிவோடு ரெக்வெஸ்ட கனிவோடு யாராவது நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவர் நம்முடைய கனிவான விண்ணப்பங்களை கனிவோடு அணுகிறார். அந்த 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 விண்ணப்பங்களை புரிகிறார். அந்த விண்ணப்பத்துக்கு ஆழம் அவருக்கு தெரியும். அந்த விண்ணப்பம் அது வைக்கப்பட்டதோட நோக்கம், அதுல காணப்படுகிற வேதனை, விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம் தெரியும். அதை கடமை போட தெரியும். ஏன்னா வேதம் சொல்றது இப்படி எல்லாம் உங்களுக்கு நடந்து வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து முடித்து உங்களை கைவிடாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். தெரியுமா? இதுதான் நம்ம ஆண்டவர். 2024 வருஷத்துல ஆண்டவர் அப்படிதான் நமக்கு இருக்காரு. அதே இந்த வசனத்துல உள்ள தேவசம் நமக்கு இருக்கு. அப்படி அந்த படத்துல நம்ம வாழ்க்கையில பிரதிபலிச்சார். ஒரு வசனத்தை வாசனை முடிப்போம். அதுல ஏசாயா 89ஆம் அதிகாரத்தில் கொடுங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் குடுதை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல் பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களை போல் பாலிடங்களில் நிற்கிறோம். சரி, இங்க சொல்லப்பட்டு பாருங்க. நாங்கள் குடுதை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம். வாழ்க்கை அப்படிதாங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தடவிட்டு இருக்கோம். இரவில் இறந்தது போல பட்ட பகலில் விடுகிறோம். செத்தவர்களை போல பார்வையில் இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி மாத்துறாரு அப்படின்னா வேதம் சொல்லி பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி. இப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து குருடரை போல நம்ம அறியாம கடவிட்டு கண்டுதெரியாதவங்க போல நம்ம நடந்துட்டு பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையை உதவி செய்வாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் என்ன செய்வார் சொன்னா, வெள்ளம் போல சத்து வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் விரோதமாக அடுத்த வசனம் சொல்லிருப்பாங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே நீர்களை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழணும் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் வருவார். முதல் வசனம் சொல்லுது, அவங்க பக்கத்துல சார்பா அவங்களுக்கு வருவார். அவங்க அவங்களுக்கு துணையா சார்பா வருவார். எனக்கு ஒரு பிரச்சனைங்க, இந்த பிரச்சனைல எனக்கு சார்பா யாராவது வரும், யாராவது துணையா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியா? யாராவது ஒரு நம்ம துணையா வந்து ஏதாவது பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க பாத்தீங்களா? வேதம் சொல்லி மீட்பர் வருவாரா. இந்த உலக பாதையில நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளில நம்ம குருடரா இருக்கும் பொழுது, வழி தெரியாம தவிக்கும் பொழுது, நம்ம வந்து தடவி திரியும் பொழுது யார் வருவா? மீட்பர் பக்கத்துல வருவாரு. உலகத்துல யார் வராம மீட்பர் வருவா. அப்படிதான் வசனம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக மீட்பர் வருவார். அவர் அவர்களுக்காக கொடியேற்றுவார். அதுதான் நம்ம 19ஆம் வசனத்துல படித்தோம். 21ஆம் வசனத்துல வாசிங்க. உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவரோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்றோம். வேதம் சொல்றது ஆண்டவருடைய ஆவியை நமக்கு அருள்வாராம். அதோட அவருடைய வார்த்தை அருள்வார். அந்த வார்த்தை என்ன செய்யுமா? அந்த வார்த்தை நம்மோடு கூட நம்ம சந்ததியோடு கூட அப்படியே வச்சிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். என்ன ஆண்டவர் நம்பி விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றது தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்கள், அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம மேலையும் நம்ம சந்ததியின் மேலையும் என்ன செய்வார்? ஆண்டவர் வந்து ஊற்றுவார்.
அது என்றைக்கும் நீங்காதா இருக்கும். வேதம் சொல்கிறது. இது நான் செய்கிற உடன்படிக்கை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை வாசித்தது ஒவ்வொருவரும் இந்த வருஷத்துல இந்த நேரத்துல ஆண்டவருக்கு மறுபடியும் சொல்ற திரும்பி பார்க்கணும்னு சொல்லணும். எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து நம்ம கூட தான் இருக்கோம். ஆண்டவர் தெளிவாக நம்ம நடத்துக்கிறார். அதே திரும்பி பார்த்து ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா யோசிக்கணும். நம்ம ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகளா நம்ம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா நம்ம பரலோகத்துக்கு நேரம் பயணிக்கணும்னு அர்த்தம். ஒருவேளை லோத்தி மனைவி போல நம்ம திரும்பி பார்க்கணும்னு சொன்னா நம்ம அக்கினிக்கு எதையாக போறோம் அர்த்தம், அல்லது கும்புக்கு நாம போறோம் அர்த்தம். அதனால தேவனுக்கு மகிமை சேர்ப்பனமாக அவர் செய்கிற நன்மைகளை நம்ம திரும்பி பார்ப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவையும் நன்றி சொல்லுவோம். 2024 வருஷத்திலே நாங்கள் குருடரை போல இருந்தோம். கண்டறியாதவர்கள் போல தலைவி தெரிந்தோம். ஆனால் எங்களை கரப்பிடித்து நடத்திக்கலாம். கூட நாளை சபையாக்குனீங்க. எங்களுக்கு முன்பதாக போய் வழி ஆயத்தம் பண்ணீங்க. ஆண்டவரே, எங்களை கைவிடாது இருந்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். உங்களுக்கு சாட்சிகளா எங்கள் வாழ எங்களை ஏற்படுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த சந்தித்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் இருக்கட்டும். ஒருவேளை யாராவது இந்த இடத்துல மனபாரங்களோடு, கஷ்டங்களோடு, வியாதிகளோடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற இயக்கத்தோடு ஆண்டவரே மாற்றியோடு இருக்கிற பிள்ளைகளை கற்று பாருங்க. தேவன் எல்லாருக்கும் வேண்டிய ஆதரவை சித்திரப்படி தந்து ஒவ்வொருடைய ஜபங்களையும் கற்று அங்கீகரித்து இது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, சூரியமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்றாடுவோம். தேவன் கண்ணோக்கி பாருங்க. விசேஷமாக கடகராஜர்களுக்காக ஜெபம் பண்றோம். தேவனே, உங்களுடைய பரிசுத்தமான கரம், உங்களுடைய ஆணிகள் பாய்ந்த கரம் அவனை தொட்டு பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய கிருபையினால் அதை நிரப்புங்க. அவருடைய உச்ச தலைவர் உள்ள காலம் வைக்கணும். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு சுகமாக்கப்பா. எல்லாவித ஆண்டவரே நிலவினத்தினும் அவர்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரை இன்னுமாக மாசல ஐசக் சார் அவங்க ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இருக்கேன். அவர் நல்ல சுகத்தை தாங்கப்பா. இவராக இருக்கிற ருடியாக்காக, சென்னாக்காக, எஃப்சி மாமாக்காக, ஜெனிபருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் கூட இருக்கேன். இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையெல்லாம் தேவன் மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த கிருபை காலங்களில் அவர்கள் உற்சாகமாக நாட்களை கழிக்கவும், சமூகத்தில் அவர்கள் நேரத்தை செலவிடவும் தேவன் அவர்கள் திருவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை இன்னுமாக எங்களுடைய ஆயக்கட்டமான சொல்லிக்கிறோம். தேவன் அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தேவன் அனைத்தையும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவை உதயகுமார் சார் அவங்க குடும்பத்துக்காக சொல்லிக்கிறோம். அவருடைய அன்பு தாயார் இழந்திருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய வேதனைகள் நீர் அறிவீரப்பா. அந்த வேதனையிலிருந்து மீண்டு வருவதற்கு நீர் உங்களுடைய உணர வரணை ஆண்டவரே, உங்களுடைய ஆறுதலையும் தேர்தலையும் அவருக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, தேர்வெளி கொண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜெயலலிதாக்காக ஜெபிக்கிறோம். ஜெயஸ்லிக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேர்வுலத்தில் நல்லபடி எழுதுவதற்கு ஞானத்தை கொடுத்துட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல தேர்வை வெற்றியை நீ கொடுத்துருக்கோம்ப்பா. சௌர் முனிராஜ் அவருக்காக ஜெபிக்கிறோம். மிஸ்டர் மரிராஜ் அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் வழிநடத்தும். மாசி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சாகசிங் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு நீ கூட இருந்து ஆண்டவரை நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சௌர் இடத்துறைக்காக ஜெபிக்கிறோம். சின்னதர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகநிலையை தேவை மாற்றுங்க. ஐயா தானியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதிப்படுத்தி தேவை மாற்றுங்க. உங்களுடைய அவர்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்காக ஜெபம் பண்றோம். உங்களுடைய ஆசீர்வாதமான கரம் இருக்கட்டும். இந்த வருஷம் முழுவதும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்டவரே இந்த கிருபை இருந்து காசு போகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் வாய்ப்பு செய்த காசு போகிறோம். ஆண்டவரே, தேவன் கூட இருந்து ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே பிரின்சிபலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ட்ரெஸருக்காக ஜெபிக்கிறோம். ஹெட்மாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னுமாக பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற ஒவ்வொரு இந்த வளாகத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் ஒவ்வொரு கூட இருந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கூட இருங்க. அதை தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் மென்மேல் வளர்படியாக நீ சாகி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துல பைபிள் வாங்கி கொடுத்து உதவி செய்த ஜானவருக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இருக்கேன். அவர்களை ஆசீர்வாதம் நடத்துங்க. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யோக சாருக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இருக்கேன். அவர்களை ஆசீர்வாதம் நடத்துங்க. ஆண்டவர் புதிதாக ஆண்டவரே வருகிற வருஷத்துக்கு ஊழியத்தை நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆவியினால் அபிஷேகம் பண்ணும். அவர்கள் ஆண்டவருடைய பொறுப்புகளை உண்மை உத்தமமாக நிறைவேற்றுவதற்கு தேவனை திருவை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான காரணிகளோடு இருக்கட்டும். ஒருவேளை நாங்கள் ஜெபிக்க மறந்துவிட்டவங்க இருக்கலாம்.
அதுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். தேவன் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய விண்ணப்பங்களை கற்று அறிகிறீர். தேவன் தாமே எல்லாருக்கும் வேண்டிய இதுவரை நன்மைகளை கற்று கட்டைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே லீவ்கா வந்து ஊர் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், தங்கம் பிரதற்காக ஜெபிக்கிறோம், ஜேம்ஸ் பிரதற்காக ஜெபிக்கிறோம், சகோதரி தேன்மொழிக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய நன்மைகளை நிரப்புங்க, உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை ஆளை பிடித்து நாங்கள் ஆண்டவரை இப்போது ஒரு பழைய ஆளுக்காக சில காரியங்களை பேசுகிறோம். தேவன் எங்களோடு கூட நீங்கள் வல்லன்றேன் மீட்பரும் மருந்து நிச்சயமாக இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். நான் உம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்பொழுதும் என்னுடைய பரிசுத்தமான இயேசுவே, நான் உம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கும்படி கொண்டே இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இன்றும் சதா காலங்களிலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுபவம் வார்த்தையேனோ அப்பதானே ஓசிப்பே வாழத்தியும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். எங்கள் வாழ்வே நீ கடி